இந்திய கம்யூனிஸ்டினுடைய மூத்த தலைவர் திரு தா பாண்டியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, நீங்க சொல்லுங்க, இப்பொழுது தமிழகத்தில் இருந்து சென்ற 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் அரித்து நொறுக்க தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றன. 27 சரக்கு லாரிகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் மத்திய அரசும் கர்நாடக அரசும் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? சுருக்கமாக சொல்ல போனால், இப்பொழுது பேருந்துகள் தீப்பற்றி எரியவில்லை, இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு உடனே தலையிட்டு அதனை கர்நாடக மாநிலத்தை டிஸ்டர்ப்டு ஏரியா என்று அறிவித்து அதனுடைய நிர்வாகத்தை உடனே பொறுப்பேற்று ராணுவத்தை அனுப்பி தமிழர்களையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும். தீ நீதிமன்றத்தின் முன்னாலே வாதாடி கொண்டிருப்பதை கர்நாடக அரசுக்கும் தெரியும், மத்திய அரசுக்கும் தெரியும். அங்கே வத்தல் நாகராஜ் போன்றவர்கள் வெறியூட்டி கலகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பேருந்து எரிவதாவது தெரிகிறது. அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த காலமாக வாழ்ந்த தமிழர்களுடைய கதி என்ன? அந்த செய்தி வருமானால் தமிழகத்திலும் அது பற்றி எரியும். எனவே அது நாட்டுக்கே மிகப்பெரிய ஆபத்தாக ஆகும். இதனை அவசரமாக கருதி டிஸ்டர்ப்ட் ஏரியா என்று அறிவித்து அதனுடைய நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டு ராணுவத்தை அனுப்பி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், சொத்துக்களையும் பாதுகாக்க வேண்டும். அதாவது நீங்கள் கூறியிருப்பது போல் தமிழகத்திற்கு உள்ளவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், டிஸ்டர்ப்டு ஏரியா என்று அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு தேசிய கட்சியில் இருக்கிறீர்கள். உங்கள் கட்சியினுடைய தோழர்களாம், உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களாம் அந்த பகுதியில் இருப்பார்கள். அவர்களை தொடர்பு கொண்டு நம் தமிழர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதற்கு ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ள திட்டம் ஏதாவது உங்களிடம் இருக்கா ஐயா? கர்நாடக மாநிலத்தில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் அவர்கள் இந்த தீ வைப்புக்கிற வெறியர்களுக்கு பயந்து அவர்களோடு சேர்ந்து கூச்சல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் வெட்கத்தோடு ஒப்புக்கொள்கிறேன், கண்டிக்கிறேன். இருப்பினும் அவர்கள் இந்த தீ வைப்பு கலவரங்களில் ஈடுபட மாட்டார்கள், அச்சத்தோடு அடங்கி இருக்கிறார்கள். அது கூடாது. அவர்கள் வீரத்தோடு போராடி தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்க, டிஸ்டர்ப்ட் ஏரியா என்று அறிவித்துவிட்டு உடனே ராணுவத்தை அனுப்பினால் சரியாக இருக்கும் என்று கருதி இருக்கிறீர்கள். குறிப்பாக விவசாயிகளுக்கு உரிய தண்ணீரும் வந்து கிடைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பை கராராக அமல்படுத்தினால் போதும்.